உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சொர்க்கமும் நரகமும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சீதாலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வளர்க வேதாத்ரி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்கள். இந்த இணைய வழித்தளத்தில் கலந்து கொண்டிருக்கும் அத்தனை இருப்பால் மெய் என்பர்களையும் வணங்கி வாழ்த்தி இன்று அருமையாக துரியதமும் நடத்தி கொடுத்த சகோதரி சத்யபிரியா பொய்யாமொழி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாம் சிந்திப்பது சொர்க்கம் நரகம். நம்ம பார்க்கலாம். சொர்க்கம் நரகம் பேச்சு எப்போது வரும்? அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, சொர்க்கம் நரகம் என்கிற பேச்சு எப்போது வரும்? ஒருவர் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது உனக்கு சொர்க்க வாசல் திறக்கும் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்காங்க. மேலும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யாமல் தீங்கிழைத்தால் மறுபிறவியில் உனக்கு சொர்க்கம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ மறுபிறவி என்றால் என்று கான்செப்ட் எதுன்னு பார்த்தால் வேதாத்திரியம் சொல்கிறார்கள், நம்முடைய குழந்தைகள் தான். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது ஒரு வீட்டுல, 3 வயது வரைக்கும் அம்மா இடுப்புல இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகும். அதுக்கப்புறம் அந்த டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கும். அம்மா எனக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்போ அந்த டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்க சில பகுத்தறிவு குழந்தைகளுக்கு அறிவு வளரும். அப்போ சில சமயம் அந்த குழந்தைகள் துன்பப்பட்டால் அது நமக்கு நரகமா தெரியும். இப்ப நல்லா படிக்கல அப்படின்றது நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது நல்லா படிச்சு ஒரு மார்க் வாங்கி ஒரு பிரைஸ் வாங்கிட்டு சொர்க்கமா தெரியும். அப்போ மறுபிறவி என்பது நம்முடைய குழந்தைகள் அப்படிங்கிறாங்க. இந்த இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, ஒரு வேலை வாய்ப்பு விஷயமோ, இல்லைன்னா ஒரு திருமணமாகிய ஒரு வீட்டுக்கு போறாங்க, இல்லைன்னா மருமகள் நம்ம வீட்டுக்கு வராங்க, இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, நல்ல நல்ல விஷயம் நடக்க போறது, நடந்து கொண்டிருப்பது அது என்னமோ சொர்க்கமாக தெரியும். அதே கொஞ்சம் ஒரு மாறுபட்டு நடக்கிற போது அது நரகமாகத்தான் தெரியும். அப்போ கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், நீ மற்றவர்களை துன்பப்படுத்தினால் மறு ஜென்மத்தில் நாயாக பன்றியாக பிறப்பாய் அப்படின்னு கீதையில ஒரு வாக்கியம் இருக்கு. ஆனா மகர்ஷி அவர்கள் வேதாத்திரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், மறு ஜென்மம் என்பது ஒன்று கிடையாது அப்படிங்கிறாங்க. சில மதத்தில் மறுபிறவி ஒன்று உண்டு அப்படிங்கிறாங்க. சில மத கொள்கைகள் மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ அதற்கு சான்றாக ஒரு கவி சிவவாக்கியர் கொடுக்கிறார். என்னன்னா, கறந்த பால் முலை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உட்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகுவதில்லை, இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை, இல்லை இல்லையே அப்படிங்கிறார். அப்ப சிவவாக்கியர் சொன்னது கரெக்டு தானே. கறந்த பால் முலை புகாம், அந்த பால் கறந்தாச்சு, சூடு பண்ணியாச்சு, தயிர் ஊற்றியாச்சு, அதுலேருந்து வெண்ணெய் எடுத்தாச்சு, மோர் எடுத்தாச்சு, நெய் எடுத்தாச்சு. பால் வந்துதான், எவ்வளோ டைமென்ஷனா மாறுது. ஆனா அது திருப்பியும் போய் மடி போய் சேருமா? அப்போ கறந்த பால் முலை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உட்புகா. ஒரு சங்கு உடஞ்சிடுச்சுன்னா திருப்பி எவ்வளவுதான் சரியானாலும் முன்ன மாதிரி அது வராது. அதே மாதிரி புல்லாங்குழல் இருக்கு, நம்ம உடைச்சு போட்டா திருப்பியும் ஜாயின் பண்ணா அந்த மாதிரி அந்த பாட்டு இனிமையா கேட்குமா? கிடைக்காது. அப்போ உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உட்புகா,
விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் சேர்வதில்லை, இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை அப்படின்னு. அப்போ கீதையில சொன்னது பொய்யா? இன்று வரைக்கும் பகவத்கீதை ஒரு புனித நூலாக கருதப்படுகிறது. ஒரு புள்ளி அளவு கூட அந்த புனிதத்தன்மை இழக்கவில்லை. அப்போ கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் அப்படி சொல்கிறார்? அப்ப இது பார்த்தோம்னா, இப்ப டார்வின் தியரி படி பார்த்தோம்னா, பரிணாமத்திலிருந்து வந்த அறிவு தான் மனித அறிவு. அதாவது முதல் அறிவு தாவரம், இரண்டாவது அறிவு புழு, மூன்றாவது அறிவு பூச்சிகள், நான்காவது அறிவு, ஐந்தாவது அறிவு விலங்குகள், ஆறாவது அறிவு சிந்தனை பெற்ற மனிதன் டார்வின் தியரி படி பின்னோக்கி செல்வதில்லை. அப்போ கீதையில் சொல்வது அது உண்மையா அது பொய்யா அப்படின்னு பாக்குறச்ச என்ன சொல்கிறார்கள் என்றால் சான்றோர், இப்போ ஒரு தவறு செய்துவிட்டால் மற்றவர்களை துன்பப்படுத்தினால் சங்ககால இலக்கியத்தில் சொல்லப்படுகிறது, தத்துவத்தில் சொல்லப்படுகிறது என்றால் என்னென்றால், நீ நாயாக பன்றியாக நரியாக பிறப்பாய் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன என்ன அது தத்துவம் என்றால், மனித உடல் இருக்கும், ஆனால் குணம் நாயாக நரியாக பன்றியாக. மனிதனுக்கு எத்தனை குணம் இருக்கு? நாய்க்கு ஒரே குணம்தான், நரிக்கு ஒரே குணம்தான், பன்றிக்கு ஒரே குணம்தான், கழுதைக்கு ஒரே குணம். அத்தனை குணங்களும் சேர்ந்துதானே மனிதன். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீ துன்பப்படுத்தினால், ஒருத்தரை துன்பப்படுத்தினால் அது என்னதுங்க? நாயாக விலங்கின தன்மையில் போய் சேர்ந்து விடும். அப்ப மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறார்கள் இதை பத்தி, இரத்த சுவாச சுழலாய் இயங்கும் அத்தனை கோடி உயிரினம் யாவையும் இன்ப துன்ப இரண்டிற்கு உட்பட்டு என்றும் இருப்பது ஏன், இவற்றிற்கு இருப்பிடம் எங்கே என்று ஆராய்ந்து விருப்பும் வெறுப்பும் இவையென கண்டு அறிவேதான் இவையாய் தோன்றி இயங்க அவையேதான் மனதின் தன்மையை கண்டு. அப்போ மனம் எப்படி இருந்தால் அறிவு எப்படி வேலை செய்யும்? அதைத்தான் மகர்ஷர் ஹொஸ்கை யோகாவில் அகத்தவம் ஒன்று கொடுக்கிறார்கள். அப்போ மனம் அமைதியாக இருந்தால் அறிவும் அமைதியாக மேம்படும். மகர்ஷி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது தத்துவங்களை போதித்து கொண்டே தவறுகள் செய்வார்கள். அப்ப கேட்பவர்கள் எப்படி இருப்பாங்க? தத்துவங்களை கேட்டுக்கொண்டே தவறுகள் செய்வார்கள். அப்போ மனித உடல் இருக்கும், ஆனால் அவன் செயல் மிருகமாக இருக்கும், விலங்கின பதிவாக இருக்கும் அப்படின்னு அந்த அந்த கீதையில சொல்லப்படுகிறது. அதுதான் அது ஆப்டா நம்ம எடுத்துக்கணும். மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார்னா, எத்தனை பிறப்பு பிறந்து வந்தேன், புல்லாகி பூடாகி பல் விருகமாகி மர்வையாகி பாம்பாகி தேவ கணங்களாகி ரிஷி கணங்களாகி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என் பெருமானே, இனி பிறப்பு வேண்டாம் அப்படிங்கிற. அப்போ மனித மனிதன் மனித மனத்திற்கு புரியாதது எதென்றால் உயிர் மனம் அறிவு. ஆனால் வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற மறை நூல்களில் இதை பற்றி விளக்கங்கள் உள்ளது. ஆனால் முழுமையாக உணர முடியுமா என்றால் உணர முடிவதில்லை. ஏன் என்று பார்த்தாலும்னா, விலங்கின பண்புகளிலிருந்து விலங்கினங்களிலிருந்து வித்து தொடராக வந்ததின் காரணத்தினால் விலங்கின பண்புகளையே கொண்டிருப்பதால் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் போராடி கொண்டிருக்கின்ற ஜீவ இனம்தான் மனிதன் அப்படிங்கிற. இப்போ நம்ம வேலைகள் செய்கிறோம், வருமானம் ஈட்டுகிறோம், குடும்பத்தை பேணி பாதுகாக்கின்றோம், அவ்வளவுதான் முடிந்தது வாழ்க்கை. அதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார், தம் பொருள் என்பார் தம் மக்கள் என்பார், தம் பொருள் தம் மக்கள் தத்தம் வினையால் வரும் அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு ரிக்வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு மனிதன் முழுமை பெற வேண்டும் என்றால் இறை உணர்வு பெற்றால்தான் முழுமை பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப இறை உணர்வு பெறணும் என்றால் தவ முறைகளும் தீட்சை முறைகளும் கற்றுக்கொண்டால் இறை உணர்வு பெற முடியும். ரிக்வேதத்தில் அதைத்தான் சொல்கிறாங்க, தபசூடு அப்படிங்கிறாங்க. அது உள் மன யாகம். இது ஸ்கை குண்டலினி யாகம் வேதாதிரி மகர்ஷியர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள். அகத்தம் எப்படி, அதாவது ஆக்கினை சாந்தி துரியம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப தபசூடு செய்யும் போது உள் மன யாகம் செய்யும் போது அங்கு களங்கங்கள் நீக்கப்படுகிறது. அப்போ மனித மனம் தூய்மை பெறுகிறது. அந்த மனித மனம் தூய்மை பெற்றவுடன் அவர்கள் குடும்ப சூழ்நிலை சொர்க்கமாகவே மாறிவிடுகிறது. இப்போ சொல்லுவாங்க, நான் கோவில் கட்டுறேன், குளம் வெட்டுறேன், அப்புறம் பிள்ளைகளுக்கு அநாத ஆசிரமத்துக்கு நான் பணம் கொடுக்குறேன், யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறேன், மற்றவங்களுக்கு கல்வி புகட்டுறேன், அதெல்லாம் புண்ணிய காரியங்களில் தான் சேரும் என்று ரிக்வேதத்தில் சொல்லுகிறது. அதாவது முழுமை அடைய வேண்டும் என்றால் தவ முறைகளும்
தீட்சைகளும் கற்றுக்கொண்டு அதன்படி அறநெறி வாழ்க்கை வாழும் போதுதான் ஒரு தனி மனிதனுக்கு குடும்பத்திற்கு சொர்க்கம் கிட்டுகிறது. அப்போ அதைத்தான் வேத தத்துவத்தில் சொல்கிறார்கள். அப்போ மறுபிறவி வேறு, தலைமுறை வேறு அப்படின்னு சில 2 கான்செப்ட் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு கணவன் மனைவி திருமணம் செய்து சில வருடங்களில் குழந்தை பிறந்தால் அது மறுபிறவி அப்படிம்பாங்க. ஒரு கணவன் மனைவி திருமணம் செய்து கொண்டு சில வருடங்களில் குழந்தைகள் பிறந்தால் மறுபிறவி என்பார்கள். அதே தம்பதியினருக்கு 20 வருடம் கழித்து குழந்தை பிறந்தால் மறு தலைமுறை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்பதை நம்மளே பார்ப்போமே. அப்போது 20 வருடம் கழித்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த தாய் தந்தையர் பேரன் பேத்தி என்ற ஆங்கிள் கோணத்துல பார்ப்பாங்க. இப்ப நாம பேரன் பேத்திகளை அடம் செய்தால் கண்டுக்கவே மாட்டோம். நம்ம வீட்டுல குழந்தை பேரன் பேத்தி இருக்காங்க இல்லையா, அவர்கள் எந்த தவறு செய்தாலும் கண்டுக்க மாட்டோம். ஆனா மகள் மகன் தவறு செய்தால் மிகவும் கண்டிப்போம். அப்போ அந்த மாதிரி குழந்தைகள் வாழ்வு சொர்க்கத்தை அனுபவிப்பது பெற்றோர்களால் தான். அப்போ எப்படி இருக்க வேண்டும் என்றால், அருகுணத்தை சீரமைத்து அறநெறி வாழ்க்கை வாழும்போது அந்த குடும்பம், அந்த குடும்ப சூழ்நிலை சொர்க்கத்தில் இருக்கும். ஒரு 2013 ரீடர் டைஜஸ்ட் என்ற புத்தகத்துல ஒரு மத போதகர் தன் வாழ்க்கையின் அனுபவ உரை சொல்கிறார். அதாவது ஒரு மத போதகம். அவர் எப்படின்னா, அந்த மந்த்லி மேக்சின் அது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் கடவுள் எப்படி உணர வேண்டும், இறை உணர்வு எப்படி பெற வேண்டும், ஒழுக்கம் கடமை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் எல்லாம் போதிச்சார். மக்களுக்கெல்லாம் போதிச்சார். எப்படி தியானம் செய்து கொள்ள வேண்டும், உடற்பயிற்சி செய்து எப்படி உடல்நலம் காத்து கொள்ள வேண்டும், மனநலம் எப்படி காத்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை வளம் எப்படி உயர வேண்டும், எத்தனை போதனை அவர் செஞ்சார். அவருடைய தொழில் எதென்றால் போதனை செய்வது மட்டும்தான், வேறு எந்த தொழிலும் அவருக்கு கிடையாது. அப்போ அவருடைய பேச்சு கேட்டு நிறைய பேர் வந்தாங்களாம். அவருடைய சிந்தனையை கேட்டு மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி கடைபிடித்தாங்களாம். அதாவது உடற்பயிற்சி செய்வது, மனதை அமைதியாக வைக்கிறது, அருகுணத்தை சீரமைத்து இதெல்லாம் செஞ்சாங்களாம். செஞ்சது கூட இவர் ஒரு 10 வருஷத்துல இவருக்கு இவர் பேசினதால இந்த போதனை கேட்டு மக்கள் மகிழ்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு நன்கொடை அளித்தார்களாம். இப்ப நன்கொடை இவர் வாங்கி கொண்டு மக்களுக்காகவும் செலவு செய்து, தனக்காகவும் செலவு செய்து காரு பங்களா எல்லாம் வாங்கிட்டாராம். இப்போ ஒரு 40 வயதில் அவர் ஒரு 10 அறக்கட்டளைக்கு அவர் தலைவராக மாறிவிட்டார். அப்போ இவருக்கு என்ன ஆகுதுன்னா, 40 வயதுக்கு அப்புறம் இவர் உடல்நிலை கொஞ்சம் சீர்குலைகிறது, உடல்நலம் சரியில்லாம போயிடுது. அப்போ உங்க உடல்நிலை சரியில்லாம போயிடுது. அப்போ என்ன, இவரோட தொழில் எதென்றால் போதனை செய்வதுதான். வேறு எந்த தொழிலும் அவருக்கு தெரிவதில்லை. அப்ப என்ன செய்யறாரு, உடல்நிலை பாதிக்கும் போது அவரால் போதனை செய்ய முடிவதில்லை. இறையுணர்வு எப்படி பெற வேண்டும், மக்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை அவரால். அப்ப என்ன செய்யறாரு, மீண்டும் அவருக்கு உடல் மிகவும் சரியில்லாம போயிடுது. அப்ப சரியில்லாத காரணத்தால் ஒவ்வொன்றாக அவர் விற்கிற காரு பங்களாவுடைய சொத்தெல்லாம் வித்து வித்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. அப்போ இன்னும் வறுமையில் போகிறது. அப்போ குடும்பம் பிரிந்து விடுகிறது. குடும்பம் பிரிந்த உடனே இவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னும் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது என்ன ஆகிறதுனா, இன்னும் ஏழ்மைக்கு அவர் உட்பட்டு விடுகிறார். அப்போ அவருக்கு சாப்பாடேக்கு வழி இல்லாம அவருக்கு அந்த ஒரு நிலைமை வந்தவுடன் அவர் என்ன பண்றாரு, தீய சகாக்களுடன் சேர்ந்து தீய பழக்கத்திற்கு அவர் அடிமையாகி விடார். இது அவர் சொன்ன தன்னுடைய வாழ்க்கை வரலாறு பயோஹிஸ்டரி. அப்ப தீய பழக்கத்திற்கு அடிமையானவுடன் இருக்கிற காசும் கூட வீணாயிடுது. அப்ப சாப்பாட்டுக்குமே வழி இல்லாமல் தவிக்கும் போது ஒரு ஹோட்டல்ல போயிட்டு அதாவது கணக்காளராக அவர் சேர்ந்து விடுகிறார். கணக்கு எழுதுறது, இத்தனை நாள் இவ்வளவு சாப்பாடு போச்சு அப்படி கணக்காளராக சேர்ந்து விடுகிறார். அவர் தீய பழக்கத்துக்கு அடிமையானதால் அவரோட அந்த கல்லாப்பெட்டியில ஒரு நாள் காசு திருடிடுறார். திருடின உடனே இந்த ஹோட்டல் முதலாளி என்ன பண்றாரு, அவரை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடுறாங்க. ஒப்படைச்சிட்டுன்னா அவருக்கு சிறை தண்டனை 6 மாசம் நியமிக்கப்படுகிறது. அப்போ சிறையில போயிடுறாரு. அப்போ இவர் பேச்சை கேட்டு இவர் போதனைகளை கேட்டு மக்கள் லட்சாதிபதி ஆகிவிட்டாங்க, இறையுணர்வு பெற்றாங்க, அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தாங்க, கோடீஸ்வரர்கள்னு ஆயிட்டாங்க. அப்போ அவர்கள் ஒருத்தர் சிறைச்சாலைக்கு இவரை பாக்குறாங்க, மத போதகரை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, உங்களுடைய போதனைகளை நாங்கள் கேட்டு இப்போது நன்றாக இருக்கிறோம்,
நாங்கள் லட்சாதிபதி ஆகிவிட்டோம், கோடீஸ்வரர் ஆகிவிட்டோம், ஆனால் நீங்கள் ஏன் இப்படி அப்படின்னு சிறையில் போய் அவங்க அவங்க சீடர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ மதபோதகர் சொல்கிறார், ஐ ஹாவ் டு லேர்ன் வாட் ஐ தாட் வாஸ் தட் ஒன் ஐ ஹாவ் டு லேர்ன் அப்படிங்கிறார். நான் ஒரு சாதகன் தான், ஆனால் நான் ஒரு மாணவன். நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேனோ அதை நான் செய்யவில்லை. நான் உங்களுக்கு இறையுணர்வு பெற உடற்பயிற்சி செய்யணும், தியானம் செய்யணும், அறநெறி வாழ்க்கையை வாழ வேண்டும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஆனால் நான் அதை கடைபிடிக்கவில்லை. உங்களுக்கு உடற்பயிற்சி செய்து உடல்நலத்தை காக்க வேண்டும் சொல்லி கொடுத்தேன், ஆனால் நான் அதை செய்யவில்லை. உங்களோட மனநலத்தை காப்பதற்காக தியானம் செய்ய வேண்டும் சொன்னேன், அதை நான் செய்யவில்லை. அதனால்தான் இப்படி இருக்கிறேன். இப்போ சொல்றாரு, ஐ ஹாவ் டு லேர்ன் வாட் ஐ தாட் வாஸ் தட் ஒன் ஐ ஹாவ் டு லேர்ன் அப்படின்னு. அப்ப நான் என்ன சொன்னேனோ அது நான் கடைபிடித்திருக்கணும், அதனால்தான் இந்த நிலைமை அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, சிறைச்சாலையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி தியானம் பண்ணி அவர் திருப்பி ஒரு 5 வருடத்துக்குள்ள திருப்பி அதே 10 அறக்கட்டளைக்கு தலைவரான. அப்ப நாம் என்ன கத்துக்கொண்டிருக்கிறோம், ஸ்கேயோவில் என்ன கத்துக்கொண்டிருக்கிறோம், அதை நம்ம கடைபிடித்தால் அந்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாறிவிடுகிறது. லோக்கலைசிங் ஆக்ஷன் என்ன சொல்லுது என்றால், நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த அளவு அறிவும் மனமும் விருந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏழ்மையை நினைப்பவன் ஏழ்மையாகவே வாழ்வான், பணத்தை நினைப்பவன் பணக்காரனாக மாறும். இப்போ சில பேர் பாருங்க, நல்ல பணக்காரத்துல பிறந்திருப்பாங்க, கடைசியில ஏழையா செத்துப்பாங்க. ஏழையாக இருந்து பணத்தை நினைத்து கொண்டிருப்பவன் எப்போதுமே அவன் பணக்காரனாகவே மாறுவான். இப்ப நிறைய பார்த்தோன்னா, இப்ப நம்ம பாக்குறோம், உடல்நலம் சரியில்லாம காக்குறது, நம்ம உடல்நலம் உடற்பயிற்சி செய்தால் தானே உடல்நலம் காக்க முடியும். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம், மருத்துவம் போறோம், ஒரு சின்ன உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போறோம், அங்க 20 பேர் நோயாளிகள் வந்திருந்தால் நம்ம இந்துக்கள் அது 18 பேர் இந்து சமய மக்கள் இருப்பார்கள், மிச்சம் 2% இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அப்ப நமக்கு தோன்றது இல்லையா, இவர்கள் ஏன் நம்ம இதுலதான் நிறைய இருக்காங்க, அவர்கள் மட்டும் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க என்றால் எப்படி என்றால், ரம்ஜான் மாதத்தில் அவர்கள் 1 மாதம் விரதம் இருப்பார்கள் மற்றும் அவர்கள் 5 முறை தொழுகை பண்ணுவார்கள். நம்ம ஆடிக்கு ஒருத்தர் அமாவாசைக்கு ஒருத்தர் தான் கோயிலுக்கு போறோம். அப்போ அவர்கள் கடைபிடிக்கும் அந்த விரதம், அந்த அந்த தியானம் அவருக்கு அந்த உடல் நலத்தை நன்றாக பேணி பாதுகாக்கிறது. அதனால் மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறார்கள், 5 அளவு முறை கடைபிடித்து உடற்பயிற்சி செய்து தியானம் மூலமாக அறிவை அமைதியாக்கி தன் வாழ்வை சொர்க்கம் ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு மகிழ்ச்சியர்கள் ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். மேலும் ஏன் மனித மனம் அந்த ஒரு துன்பம் படுகிறது என்றால், தன்முனைப்பின் காரணமாக மனிதன் தன் பேரறிவை உடல் அளவில் குறுகி கொண்டு புலன் அனுபவத்திலும் பொருள் அனுபவத்திலும் மட்டுமே கவனம் கொள்கிறது அப்படிங்கிற. தன்முனைப்பின் காரணமாக மனிதன் தன் பேரறிவை உடல் அளவில் குறுக்கி கொண்டு என்னுடைய உடல், என்னுடைய வீடு, தான், தனது என்ற பற்றின் மூலமாகவும் புலன் அனுபவத்திலும், அதாவது ஞான கர்மேந்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்ற கர்மேந்திரங்கள், ஞானேந்திரங்கள், அது கர்மேந்திரங்கள் என்பது உடல் இயக்கம், ஞானேந்திரம் என்பது மன இயக்கம், அந்த புலன் அனுபவத்திலும் பொருள் அனுபவத்தில் மட்டுமே கவனம் கொள்கிறது அந்த பேரறிவானது. அப்போ அங்கு அந்த பேரறிவு சிற்றறிவாக மாறிவிடுகிறது. சிற்றின்பத்தில் லயித்து தன் தரத்தை, தன்னுடைய மதிப்பை அவனே குறைத்து கொள்கிறான். அதனால் மனித மனம் துன்பப்படுகிறது. அதைத்தான் பட்டினத்தார் சொல்கிறான், ஊனுக்குள் நீ நின்று உலவினதை காணாமல் நான் என்றறிந்து நலனிழந்தேன் பூரணமே அப்படிங்கிற பட்டினத்தார். ஊனுக்குள் நீ நின்று உலவினதை காணாமல் நான் என்றறிந்து நலன் இழந்தேன் பூரணமே அப்படிங்கிறப்ப, நான்ங்கிற ஒரு அகந்தை இருக்கிறதுனால் அங்கு அறிவுங்கிற தெய்வத்தை பற்றி உணர முடியவில்லை. அதைத்தான் ரமண மகர்ஷி சொல்வார், அகத்துக்குள்ளே இருக்கின்ற அகத்தையை வேறறுக்க செய்து உன் அழகை காட்டு அருணாச்சலா அப்படிங்கிற. அகத்துக்குள்ளே இருக்கின்ற அகத்தையை வேறறுக்க செய்து
உன் அழகை காட்டு அருணாச்சல அப்படிங்கிறோம். நம்ம துரியாதீத தவம் செய்கிறோம். ஒரு சுத்த வெளியில ஒரு செகண்ட் கிடைச்சாலே பெரிய விஷயம். நமக்கு கிடைக்குதுன்னா கிடைக்குது. ஆனா சில சமயம் நம்ம தன்மனிப்பின் காரணமாக அந்த சில சமயம் மனது வந்து ஒரு பீட்டா அலையில இருக்கும்போது கிடைப்பது ரொம்ப அரிதாக விடுகிறது. இப்போ வந்து ஒரு குரு வந்து தன் சிஷ்யனுக்கான சிஷ்யன் வீட்டிற்கு வருகிறார். அப்போது சிஷ்யனின் பணியாள் வேலைக்காரர் வந்து தன் எஜமான் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறார். அதாவது அப்போ அந்த குரு அந்த சிஷ்யன் என்ன நினைக்கிறாருன்னா, குரு வந்து என்ன பாடுபடுத்தினாருன்னு இவரை கொஞ்சம் காக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையாள் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார். அதாவது நான் தியானம் செய்கிறேன்னு போய் சொல்லு அப்படின்னு காக்க வைப்பதற்காக ஒரு இது பண்றதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக சொல்லி அனுப்புறார். அப்ப அந்த வேலையாள் வந்து சொல்றாரு, உங்க உங்க அசிஸ்டன்ட் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். பல நே பல மணி நேரமாகியும் சிஷ்யன் வந்து வெளியில வரதா தெரியும். குரு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கடைசியில வந்துட்டு சிஷ்யன் வந்து வெளியில வந்து குருவை பார்க்க வர்றார். சிஷ்யன் தன் குருவுடன் கேட்டார், ஐயா நீங்கள் எப்போது வந்தீர்கள் அப்படின்னு கேட்டார். அதாவது சிஷ்யன் வேணும்னே ஒரு காமெடியா கேட்கிறார், ஐயா நீங்கள் எப்போது வந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப குருவின் பதில், நீங்கள் தியானத்தில் வட்டி கலெக்ஷன் போயிருந்த போதே நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னா. அப்போ சிஷ்யனின் தன் முனைப்பை அங்கு காட்டுகிறது. மகிழ்ச்சியோட ஒரு கருத்து சொல்கிறார், ஒரு துன்பம் தீராததாகவும் முடியாததாகவும் வளர்ந்து விட்டால் மரணம் என்கிற சொல் வருமா? ஒரு துன்பம் தீராததாகவும் முடியாததாகவும் வளர்ந்து விட்டால் வார்த்தையில் மரணம் என்கிற சொல் வரும். அதாவது பிறரோட அறியாமையாலும் சிக்கல்களாலும் தான் அந்த சொல் வருமா. வந்து ஒரு ஏழை இருக்கிறார், அவர் வந்து ரொம்ப புவர்மன் இருக்கிறார், அவருக்கு கடன் வந்து 2000 ரூபாய் தான். அதே மன உளைச்சல் தான். அதே மாதிரி ஒரு மிடில் ஃபேமிலி இருக்காங்க, அவருக்கு 2 லட்சம் அதே கடன் தான். இந்த 2000 ரூபாய் எப்படி ஏழைக்கு வந்து ஒரு மன உளைச்சலா இருக்கோ, அதே மிடில் மேனுக்கு 2 லட்சம் அதே மன உளைச்சல் தான். ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதே ஒரு கோடீஸ்வரருக்கு 2 crore ஒரு 2 crore வந்து மன உளைச்சல் தான். வேதாதிரம் சொல்லுகிறது என்னவென்றால், நம்ம தியானம் செய்து நம்மளை பண்படுத்தினால் அந்த மன உளைச்சலுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 5 lakhs இருக்கு, ஒரு 5 lakhs இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த 5 lakhs வந்து 2000 rupees நோட்டா எடுத்துட்டு போனா ஒரு பேக்ல வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம், வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதே 5 lakhs வந்து ஒரு 10 rupees காயின் 20 rupees காயினா எடுத்துக்கிட்டு போனா எவ்வளவு வெயிட்டா இருக்கும்? இப்போ 5 lakhs வந்து 2000 rupees எடுத்துக்கிட்டு போறதுக்கும் அதே மாதிரி 20 rupees காயின்ல எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஷியேட், வெயிட் வந்து ரொம்ப டிஃபரன்ஷியேட் தானே இருக்கும். அப்போ எப்படி அது? இப்போ அதே தான், ஆனா அதே வேல்யூவேஷன் தான், மணி வந்து அதே வேல்யூ தான். எப்படி என்றால் வேதாதிரம் நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய குடும்ப சுமை அந்த 2000 rupees 5 lakhs வருது இல்லையா, அந்த மாதிரி அழுத்தம் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகலாம். அதைத்தான் வேதாதிரம் வந்து சொல்லி கொடுக்கிறது. இப்போ மருத்துவமனையில நம்ம பார்க்குறோம், இந்த கர்மாவை பத்தி நம்ம பார்க்குறோம். மகேஸ்வரர் நிறைய கர்மா பத்தி தான் சொல்றாங்க. சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொன்னாங்க. இப்போ பிரார்த்த கர்மா சொல்லும்போது நாம செய்த செயல்களுக்கே அது தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்றாங்க. சஞ்சித கர்மா சொல்லும்போது முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு நம்ம பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறோம், நல்லதும் அனுபவிக்கிறோம், தீயதும் அனுபவிக்கிறோம் இருக்கும் இல்லையா. இப்போ அது நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ நம்ம துன்பப்படும் போது முன்னோர்கள் என்னமோ செய்திருக்காங்க பாவம். இப்போ வந்து ஒரு 35+, 45+ ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து உடம்பு சரியில்லைன்னு காமிச்சேன்னா அவங்க வந்து சுகரு, ப்ரெஷர் இதான் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு சுகர் இருந்தா முதல்ல டாக்டர் கேட்கறது என்னது? உங்க வீட்டுல யாருக்காவது சுகர் இருக்கான்னு கேட்பாங்க. உங்க வீட்டுல யாருக்காவது அவங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு இருந்தது, அதனாலதான் சுகர் இருக்கு அப்படிம்பாங்க. அப்போ சஞ்சித கர்ம ப்ராப்பர்ட்டியும் எடுத்துக்கிறோம், நோயையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதைத்தான் சஞ்சித கர்மான்னு சொல்லுவாங்க. இப்ப மருத்துவமனையில ஒரு குழந்தை பிறக்குதுங்க. ஒரு குழந்தை வந்து தங்க தொட்டியில பிறக்குது, ஒரு குழந்தை வந்து கிழிந்த பையில் பிறக்குது.
அப்ப அந்த குழந்தை என்ன தவறு செய்கிறது? குழந்தை ஏதாவது தவறு செஞ்சுதான். நாம தவறு செய்யறோம் பிரார்த்தகமா, அதனால அனுபவிக்கிறோம் சொல்லலாம். ஆனால் அந்த குழந்தை ஏதாவது தவறு செய்ததா? அப்படி கிடையவே கிடையாது இல்லையா? அப்போ சஞ்சித கர்மா என்ன செய்துங்க? போன ஜென்மத்தில் நீ தவறு செய்தாய், இந்த ஜென்மத்தில் அதை கழிப்பதற்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சஞ்சித கர்மா என்று சொல்லப்படுகின்ற முன்னோர்களின் மூலமாத்தான் நாம் நன்மை பெறுவது அல்லது துன்பத்தை அனுபவிப்பது. பிரார்த்த கர்மா என்றால் சஞ்சித கர்மா சொன்ன வினைப்பதிவுங்கிற பாடல சொல்லுவாங்க. முன்னோர்கள் செய்த நல்வினை மற்றும் தீய வினைகளின் தொகுப்பு தான் சஞ்சித கர்மா. பண்டல் பண்டலா இருக்கு, எவ்வளவு கழிக்கிறது. அதே மாதிரி பிரார்த்த கர்மா சொல்லுவாங்க, தாமே செயல்கள் ஆற்றி தேடிக்கொண்ட பதிவுகள் தான் பிரார்த்த கர்மா. நாமே செயல்கள் ஆற்றி தேடிக்கொண்ட பதிவுகள் தான் பிரார்த்த கர்மா. இப்ப நம்ம மன்றத்துக்கு போயிருக்கோம், ஒருத்தர் 10 வருஷமா போயிருக்காங்க, ஒருத்தர் 20 வருஷமா இருக்காங்க, ஒருத்தர் 5 வருஷமா இருக்காங்க, ஒருத்தர் 6 மாசமா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு தியானம் செய்து வேதாத்திர சத் சங்கம் நல்ல அறநெறி கருத்துக்களை கேட்கிறோம். அப்ப 1 மணி நேரம் நல்ல பதிவு தானே. இப்போ 1 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க, ஒரு 10 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க, ஒரு 20 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க. அப்ப அத்தனை நேரமும் ஒரு நல்ல பதிவு தானே. அப்போ தானே செயல்கள் ஆற்றி தேடிக்கொண்ட பதிவுகள் தான் பிரார்த்த கர்மா. அப்ப நம்முடைய கர்மம் குறையுது இல்லையா? அதே மாதிரி ஆகாமிய கர்மா என்பது தவறுகள் செய்ய தயாராக இருப்பது, அதற்கான குண இயல்புகளை பெற்றிருப்பது ஆகாமிய கர்மா. மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறார்கள், தவறுகள் செய்ய தயாராக இருப்பது, அதற்கான குண இயல்புகளை பெற்றிருப்பது. ரெடி டு ஆக்ஷன் ஃபார் ஃபால்ட். அப்படியே தவறு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா தவறு செஞ்சிடலாம், ஆனா நல்லது செய்வதற்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கும். அப்போ முன்னோர்கள் செய்த நல்வினை மற்றும் தீய வினைகளின் தொகுப்பு தான் சஞ்சித கர்மம். இப்போ ஆகாமியம் என்பது அந்த குழந்தை சொல்றோம் இல்லையா, அந்த குழந்தைகள் தவறு அவ்வளோ அந்த முன்னாடி ஜென்மத்தில் தவறு செஞ்சுட்டு வந்ததான். முன்னாடி ஜென்மத்தில் தவறு செய்தது இந்த ஜென்மத்தில் அந்த குழந்தை அனுபவிக்கிறது. அப்போ அப்போ இயற்கை என்ன செய்கிறது என்றால், நீ முன்பு தவறுகளை செய்திருக்கிறாய், அதைத்தான் இந்த ஜென்மத்தில் அதற்கு உண்டான பலன்களை அனுபவித்தே தீர்க்க வேண்டும். அதுதான் ஆகாமிய கர்மா என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் உனக்குள் நீ நின்று உலவினதை காணாமல் நான் என்றறிந்து நலனிழந்தேன் பூரணமே அப்படிங்கிற இப்ப நம்ம பார்க்குறோம். ஒரு காமெடி பார்த்துட்டு நம்ம இந்த சிந்தனையை நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு யம தர்மராஜா யம மேலுலகத்திலிருந்து இறங்கி வராங்க. இறங்கி ஒரு வீட்டு கதவை தட்டுறாங்க. வீட்டு கதவை தட்டுட்டு அந்த வீட்டு பெண்மணி திறக்கிறாங்க. அப்போ யம தர்மராஜா ஒருத்தரோட உயிரை எடுக்கணும். யம தர்மராஜா ஒரு உயிரை எடுக்கணும். அந்த பூலோகத்துக்கு அட்ரஸை கண்டுபிடிச்சு கடைசியில் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த ஓனரை உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கதவை தட்டினோன்னா அவங்க அந்த வீட்டு அம்மா திறக்கிறாங்க. திறந்துட்டு யம தர்மராஜா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் யமலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் யம தர்மராஜா அப்படிங்கிறேன். அந்த அம்மா சொல்றாங்க, இப்ப என்ன, இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, பரவாயில்ல, இப்ப என்ன, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, இல்ல உங்களோட புருஷனை உயிரை எடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நீட்டா போ, சூத்துக்கையாண்ட திரும்ப, அங்க டாஸ்மார்க் இருக்கு, அங்க போய் உயிரை எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. டப்புன்னு கதவு சாத்திட்டாங்க. யம தர்மராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஓ, என்னையா அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை தூக்கிட்டு அப்படியே தேடிட்டு போற அவரோட வீட்டுக்காரர் எங்க டாஸ்மார்க் எங்க இருக்கிறாரோ அப்படின்னு தெருவுரா அலையிற. அலைஞ்சிட்டோன்னா டாஸ்மார்க் கண்டுபிடிச்சிட்டு பாக்குறாரு. இந்த வீட்டம்மா அந்த புருஷனை கண்டுபிடிக்கணும். அவர் கல்லாப்பட்டியில காசு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். ஓ, இவர் தான் அந்த அம்மாவோட புருஷன் போல் இருக்க, நம்ம உயிரை எடுக்கிறது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர்கிட்ட, அந்த டாஸ்மார்க் ஓனர் கிட்ட சொல்றாரு, நான் யம தர்மராஜா, உங்க உயிரை நான் எடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். சரி, அவர் அந்த டாஸ்மார்க் உள்ள சொல்லாரு, அப்படியா, சரி கொஞ்சம் பொறு, எல்லாரும் இங்க கிடக்குறாங்க, அந்த அன்கான்சியஸா கிடக்குறாங்க, 2 நாள் ஆகும். அப்போ எனக்கு இவங்களெல்லாம் எழுப்பி கடன் எல்லாம் வசூலிக்கணும், என் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், அதனால 2 நாள் பொறுத்து வா அப்படின்னு துரத்தி விட்டுறேன். அப்ப யம தர்மராஜா கேட்கிறாரு, அப்ப 2 நாள் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறேன்.
ஒண்ணும் இல்ல. இவர் அந்த லிக்கர் பாட்டில் எல்லாம் சொல்றாரு, இது அப்படின்னா என்னதுன்னு கேக்குறாரு. இது வந்து எம்ஆர்சி கோர்ஸ்ல அந்த திபெத்ல நடுவுல சொன்ன காமெடி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் வந்து இந்த இதெல்லாம் நேம் எல்லாம் சொல்றாரு. அப்படின்னா அப்படின்னு கேக்குற யம தர்மராஜா, அதாவது உங்கள் சொர்க்கலோகத்தில் வந்து ஒண்ணு குடிப்பாங்களே அது, ஆமா அது சோமபானம் நம்ம குடிப்போம், அந்த சோமபானம் தான் இது அப்படிங்கிறார். அப்படியா அப்படியா சரி எனக்கும் கூடும் அப்படிங்கிறார். சரின்ட்டு இவர் டாஸ்மார்க் போன நிறையவே ஊத்தி கொடுத்துட்டாரு. சோ யம தர்மராஜா பிளாட் ஆயிடுற 3 நாள் எந்திரிக்கல. இவரை தேடிட்டு அவருடைய சிஷ்யன் வந்து சித்திரகுப்தன் ரெக்கார்டோட இறங்கி வர்றார். என்னடா நம்ம குரு போன குரு காணவே இல்லையே அப்படின்னு ரெக்கார்டோட இறங்கி வர்றார். இறங்கி வந்து பார்த்தா யம தர்மராஜா வந்து விழுந்து கிடக்குறார். அப்ப நினைக்கிறார் உயிரை எடுக்க வந்தா இவரை உயிரை விட்டுடுவார் போல இருக்கும்போது தட்டி எழுப்புறார். தட்டி எழுப்புனே யம தர்மராஜா எழுந்துக்கிறார். எழுந்துட்டு என்ன சித்திரகுப்தா அப்படிங்கிறாங்க. யம தர்மராஜாவே என்ன ஆச்சு நீங்க நீங்க வந்து உயிரை எடுக்க வந்தீங்க, உயிரை காணுமே, நீங்க எடுக்கவே இல்லை, என்னோட கால்குலேஷன் அக்கௌண்ட் டேலி ஆகலையே. இல்லையே இல்லை சித்திரகுப்தா, இந்த மானுடன் தான் நான் உயிரை எடுக்கணும். இவர் வந்து எனக்கு ஒண்ணு சோமபானம் கொடுத்தார், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சொர்க்கமா இருந்தது எனக்கு, நீயும் குடிச்சு பாரு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்மார்க் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டாஸ்மார்க் கொண்டு வந்து அவரும் குடிக்கிற, சித்திரகுப்தனும் ஒரு 3 நாள் பிளாட் ஆயிடுறாங்க. ஸோ யம தர்மராஜாவும் சித்திரகுப்தனும் ஒரு வாரம் பிளாட் ஆயிடுறாரு. அப்ப அந்த டயத்துல அந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்டுல என்னென்ன இருக்குன்னா, அந்த ரெக்கார்டு வந்து சித்திரகுப்தன் தலைமாட்டு கடியில வச்சு படுத்துடுறாரு, யாரும் திருடிடக்கூடாது அப்படின்ட்டு. உடனே அந்த டாஸ்மார்க் ஓனர் என்ன பண்றாரு, அந்த ரெக்கார்டு எடுத்துட்டு பாக்குறாரு. அந்த ரெக்கார்ட்ல என்னென்ன இருக்குன்னா, இத்தனை தேதியில இந்த பேரு இந்த மாதிரி உயிரை எடுக்கணும். இப்போ உயிரை எடுக்கணும்னா விழுந்து உயிரை எடுக்கிறதோ, நோயால உயிரை எடுக்கிறதோ, இல்லைன்னா பனிஷ்மெண்ட் உயிரை எடுக்கிறதோ, இல்லைன்னா ஆத்திர வெள்ளத்துல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஷெட்யூல் எல்லாம் இருக்கும் பாருங்க. இவரோடது பார்த்தோன்னா பாக்குறாரு, இவரோட டேட் குறிச்சிருக்காங்க, அது முன்னாடி வாரமே குறிச்சிருக்கிறாரு. அப்ப வந்து இவர் பாக்குறாரு, முதல்ல பேர் வந்து லிஸ்ட்ல முதல் பேர் இவரோட பேர் தான் இருக்கு. அப்ப பாக்குறாரு, நைஸா தன்னோட பேரை அழிச்சு லாஸ்ட்ல போட்டுடுறாரு. அதுல ஒரு 20-25 பேர் இருக்கு. லாஸ்ட்ல வந்து தன்னோட பேரை எழுதுறாரு, முதல்ல இருக்க பேரை அழிச்சிடுறார். அப்படியே அந்த ரெக்கார்டு வந்து அந்த சித்திரகுப்தன் தலையில சொருகி வச்சிடுறார். இப்ப சித்திரகுப்தனும் மறுநாள் வந்து எழுந்துக்கிறாங்க. யம தர்மராஜனும் சித்திரகுப்தனும் எழுந்துக்கிறாங்க, எழுந்து பேசிக்கிறாங்க, தெளிவாயிட்டாங்க. அப்ப யம தர்மராஜா சொல்றாரு, நம்மளை இந்த மனுஷன் சொர்க்கத்தையே காட்டினா, நம்ம வந்து யமலோகத்துல வந்து இந்த எண்ணெய் செட்டில பாறையில எல்லாம் விழுந்து கிடந்தோம், கஷ்டப்பட்டோம், சொர்க்கத்தையே காமிச்சான் பாரு, இவனுக்கு ஏதாவது கன்செஷன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற. அப்ப சித்திரகுப்தன் சொல்றாரு, சரி நம்ம வந்து இவனை கொஞ்ச நாள் உயிரை விட, அதாவது உயிரோடு விட்டு வைக்கலாம், நம்ம இப்பவே எடுக்க வேண்டாம். இப்ப நம்ம உயிரை எடுக்கணும்னா அந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா, கடைசில இருந்து நம்ம உயிரை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாராம். சோ கடைசில இருந்து உயிரை எடுத்துட்டு போயிடறாங்க. அப்போ சொர்க்கம் என்பது, நரகம் என்பது நம்மளுடைய மனதில் தான் இருக்கிறது. அப்ப ஸ்கை கொண்டல் யோகாவில உடற்பயிற்சி செய்து உடலை காத்து, உயிர் வளப்பயிற்சியான காயக்கல்பம் செய்து உயிர் வளத்தை காத்து, தியானம் செய்து மன அலை சுழலை குறைத்து, அறிவை மேம்படுத்தி மெய் உணர்வோடு இணைக்கும் போது நம்முடைய சூழ்நிலை சொர்க்கமாகவே மாறிவிடுகிறது சொல்லி, இந்த சிந்தனையை கேட்டதற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, மிக சிறப்பான சிந்தனை. வாழ்க